Good morning, student. Today we are going to study about the understanding diversity. Understanding the diversity. Page number 169. Page number 169. Cultural diversity. நேற்று என்ன பார்த்தோம்? லாங்குவேஜ், அதாவது லிங்குஸ்டிக் லாங்குவேஜ் டைவர்சிட்டியை பார்த்தோம், மொழியை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம கல்ச்சுரல் டைவர்சிட்டி பற்றி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க போகிறோம். பேஜ் 196. கையில் பென்னை பென்சிலை எடுத்துக்க, ஹிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நோட்டையும் கையில் வச்சுக்க. த டேர்ம் கல்ச்சர் ரெஃபர் டு கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் பீப்புள், த லாங்குவேஜ், த ட்ரெஸ் கோட், கசின்ஸ், ரிலீஜியஸ், சோசியல் ஹேபிட், மியூசிக், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். The term cultural refer to customs, practice people, their language, the dress code, cuisine, religion, social habit, music, art and architecture. அதாவது தமிழில் பண்பாட்டு பன்முகத்தன்மை, பண்பாட்டு பன்முகத்தன்மை. பண்பாடு என்ற சொல்லானது கவனிச்சுக்க மக்களின் மொழி, லாங்குவேஜ், அப்போ உடை, ட்ரெஸ் கோடு, உணவு, ஃபுட்டு, மதம், ரிலீஜியஸ், அதுக்கப்புறம் சோசியல் ஹேபிட், பழக்க வழக்கங்கள், சமூக பழக்க வழக்கங்கள். பிறகு இசை, கலை, கட்டிடக்கலைகள் பாரம்பரியத்தை குறிக்கிறது. அப்படி தானே? இப்போ இசை, கர்நாடக இசைன்னு சொல்லுதோம். நடனங்கள் வித்தியாசம். தமிழ்நாட்டில் பரதநாட்டியம், வேறு ஸ்டேட்டில் குச்சிப்புடி, கதகளி, அப்படி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு நடனங்கள் உண்டு. The culture, English medium கவனிச்சுக்க, 197, page number 197. The culture of the group of people is reflected their social behavior and interaction. The group identity fostered by social patterns is unique to the group. Art and architecture are an integral part of every community, developed as a part of culture and tradition of a community. Each of the 28 states and 9 union territories of India has rich traditional unique ways of artisan express. அதாவது கலை மற்றும் கட்டடக்கலை ஒவ்வொரு சமுதாயத்தின் ஒருங்கிணைந்த அங்கமாகும். ஒரு குறிப்பிட்ட மக்களின் பண்பாடு அவர்கள் சமூக நடத்தையும் மற்றும் பையங்க இங்கிலீஷ் 190 பக்கம் பாரு. ஒரு குறிப்பிட்ட மக்களின் பண்பாடு அவர்கள் சமூக நடத்தையிலும் மற்றும் சமூக தொடர்புகளும் வெளிப்படுகிறது. இது சமூக வடிவமைப்புகளால் முன்னிறுத்தப்படுகிறது. குழு அடையாளத்தின் வளர்ச்சி நிலை ஆகும். மேலும் இவை குழுவிற்கு மட்டுமே தனித்த அடையாளங்கள். கலை மற்றும் கட்டிடக்கலை என்பது ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒருங்கிணைந்த அங்கமாகும். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு கட்டிடக்கலைகள் இருக்கும். அப்படிதான் வித்தியாசமாக இருக்கும். ஒரு சமுதாயத்தின் மரபு மற்றும் பண்பாட்டின் ஒரு பகுதியாக காணப்படுகிறது. கலை வளர்ச்சி அடைகிறது. இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்குது. 9 யூனியன் பிரதேசங்கள் உள்ளன. ஒவ்வொரு மாநிலமும் அவற்றின் உயர்ந்த மரபையும் நுண்ணிய கலை வடிவங்களையும் பெற்றிருக்கு. அப்படிதான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வித்தியாசமாக இருக்கும். கலைகள், வீடுகள், அவங்க உடை, உணவு. இப்போ வட இந்தியாவில் எல்லாருமே நிறைய பேர் மெஜாரிட்டி என்ன சாப்பிடுவாங்க? சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அப்புறம் அவங்க வித் ட்ரெஸ் கோடே வித்தியாசமாக தான் இருக்கும். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ளவங்கள பார்த்தாக்கி நம்ம வேஷ்டி நேராக கட்டும், அங்கே வேஷ்டி கால் வர சுற்றி கட்டுவாங்க. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒவ்வொரு வித்தியாசமாக ஒவ்வொன்றும் இருக்குது. About 60% of the total inscription found by the Archaeological Survey of India are from Tamil Nadu, and most these are in the Tamil script. இந்திய தொல்லியல் துறை கவனிச்சுக்க, இந்திய தொல்லியல் துறை கல்வெட்டுகள் சான்றுகள் 60% எங்கே தான் இருக்குது? தமிழ்நாட்டில் இருந்தால் கண்டுபிடிக்கப்பட்டவை ஆகும். அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலே எழுதப்பட்டிருக்கு. அப்படி தானே எழுதப்பட்டிருக்கு. அப்போது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கட்டடக்கலை வித்தியாசமாக இருக்கும். இப்போ மேலே நீ பாரு, ஒரு 6 படம் கொடுத்துருக்கான். அப்படி தானே? 6 படம் கொடுத்துருக்கான்ல. இப்போ இந்த இதுலேயும் வரும் பார்த்துக்க 6 படம் இருக்குது.
அதே மாதிரி இப்போ புக்கில் இருக்குது 190 மேலே இருக்குது பாரு. அதே மாதிரி பிரகதீஸ்வரர் கோயில் வித்தியாசமாக இருக்குது. புனித தாமஸ் தேவாலயம் கிறிஸ்தவ கோயில். அப்புறம் தாஜ்மஹால் அது முஸ்லீம் கோயில், அந்த கட்டடங்களும் வித்தியாசமாக இருக்குது. சாஞ்சி தூபி கந்தைய மகாதேவன் கோயில், கோனார் கோயில், தில்வாரா சமண கோயில், இந்த 6 கட்டடமும் நீ பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. அப்படி தானே? இது ஒவ்வொன்றும் ஒரே இடத்துல இல்லை. இந்தியாவில் பலப்பட்ட மாநிலங்களில் பல்வேறு கலாச்சாரத்தை கொண்டு அதை என்ன செய்யிருக்காங்க, கட்டியிருக்காங்க. இந்தியா அதுக்கப்புறம் கட்டியிருக்காங்க. அப்புறம் 197 பக்கம் பாப்புலர் டான்ஸ் அண்ட் மியூசிக் ஆஃப் இந்தியா. பாப்புலர் டான்ஸ் அண்ட் மியூசிக் ஆஃப் இந்தியா. In ancient time, dance are considered as a way to celebrate, worship and also as gesture of thanksgiving and joy. Dances of India reflected cultural richness. Music and dance go hand in hand. There are several styles of music practiced in India. The Hindustani music, Carnatic music, classical Tamil music, folk music, Lavani, Gasa are some of them. There are songs of various languages composed by blending this different form of music. அப்போ ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்குது. இந்தப்பா அடுத்த இதில் பார்ப்போம் இசை. அப்போ இந்தியாவில் புகழ்பெற்ற நடனங்கள் மற்றும் இசைகள் இருக்குது. பண்டைய காலங்களில் பாரு, இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்னென்ன நடனங்கள் இருக்குது, என்னென்ன இசைகள் இருக்குங்கிறத நம்ம என்ன தெளிவாக நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். இந்தியாவில் புகழ்பெற்ற நடனங்கள் மற்றும் இசைகள். பண்டைய காலங்களில் நடனம் என்பது வழிபாட்டு தலங்கள் கொண்டாட்டத்திற்கான வழியாகவும் மகிழ்ச்சி தண்டி தெளிவுபடுத்து பாவனையாகவும் கருதப்படுகிறது. அப்போது இந்திய நடனங்கள் மூலம் நமது உயர்ந்த பண்பாட்டு வெளிப்படுகிறது. இப்போ நம்ம ஊர்லேயே, நம்ம கிராமங்களில், நம்ம இருக்க ஊர்லேயே பார்க்கலாம். நம்ம ஊரில் கோயில் கொடைனா என்ன செய்வாங்க, கும்பாட்டம் வைப்பாங்க. மக்களை மகிழ்விக்க என்ன வைப்பாங்க, கும்பாட்டம் வைப்பாங்க. ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பித்தா காலையில் 5 மணி வரை அந்த கும்பாட்டம் என்ன செய்யும், நடைபெறும். இப்போ கிறிஸ்தவங்க கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சா என்ன செய்வாங்க, பாட்டு கச்சேரி வைப்பாங்க. அது ஒரு கல்ச்சரல். முஸ்லீம் பண்டிகையில் அவங்க என்ன செய்வாங்க, தொழுவாங்க. அவங்க வேறு மாதிரி என்ன செய்வாங்க, கொண்டாடுவாங்க. அப்போ ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு மதக்காகவும் அவங்க விழா எடுக்கும்போது ஒவ்வொரு வித்தியாசமாக நடனங்களாக இருக்கட்டும், பாட்டுகளாக இருக்கட்டும் வைப்பாங்க. அதுக்கப்புறம் இசையும் நடனமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தது. இந்தியாவில் பல்வேறு வகையான இசை வடிவங்கள் பின்பற்றப்படுகின்றன. அவை இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை மற்றும் கஜல் இசை ஆகும். இந்த இசை வடிவங்கள் சேர்க்கப்பட்ட ஏராளமான பாடல்கள் பல மொழிகளில் காணப்படுகிறது. இந்த இசை வடிவங்களில் சேர்க்கப்பட்ட பாடல்கள் பல மொழிகளில் கிடைக்கிறது. புரியுதா உனக்கு? அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் அவங்க இசையை என்ன செய்கிறாங்க, அவங்க கொண்டாடுறாங்க. அப்படி தானே? பாரு, இப்போ 198 பக்கத்தில் மேலே பாரு, இங்கிலீஷ் மீடியம் பையங்க கவனிச்சுக்க. இப்போ ஃபோக் டான்ஸ் ஆஃப் இந்தியா ஸ்டேட் போட்டிருக்கான். தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தானி, உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், அசாம் இவ்வளோ போட்டிருக்காங்க. அப்படி தானே? சரி, ஒவ்வொன்றா பார்ப்போம். தமிழ்நாடு என்னெல்லாம் இருக்குது? கரகாட்டம் உனக்கு தெரியும், பார்த்துருப்பா. ஒயிலாட்டம் பார்த்துருப்பா. கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம்னா புலி வேஷம் போட்டு ஆடுவாங்க மனுஷன். கோலாட்டம், ஒரு சின்ன கட்டை வச்சு அடிப்பாங்க, உனக்கு பார்த்துருப்பா. தப்பாட்டம், அப்படி தானே? இதெல்லாம் பார்த்துருப்பா. அப்புறம் கேரளாவை பாரு, தெய்யம்னு ஒரு ஆட்டம் இருக்குது, மோகினி ஆட்டம்னு ஒரு ஆட்டம் இருக்குது. தெய்யண்டு ஒன்று இருக்குது, மோகினி ஆட்டம்னு ஒன்று இருக்குது. அது பஞ்சாப்பை பாரு, பஞ்சாப்பில் என்ன இருக்குது, அந்த அங்கே உள்ள டான்ஸ் 2 கையை மேலே தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. நீ சில டிவியில் பார்த்துருக்கலாம், அந்த சில சினிமாவில் பார்த்துருக்கலாம். அதுக்கு பேர் பாங்க்ரா. அதுக்கு பேர் என்ன பேர்? பாங்க்ரா. குஜராத்தில் என்ன இருக்குது? கார்பா அண்ட் தாண்டியா. குஜராத்தில் தாண்டியா. சில தாண்டியா பாட்டு
அதையும் நீ பார்த்துப்பா, சினிமாவில் நீ பார்க்கலாம். அதை ராஜஸ்தானில் கல்பேலியா கூமர், ராஜஸ்தானில் இருந்து கல்பேலியா கூமர்னு ஒரு ஆட்டம் இருக்குது, நடனங்கள் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் ரசலீலா, ராசலீலா, உத்தரப்பிரதேசத்தில் என்னது ராசலீலா. உத்தரகாண்டில் சோரியாங்கிற டான்ஸ் இருக்குது. அஸ்ஸாமில் என்ன இருக்குது, பிஜுங்கிற ஒரு டான்ஸு இருக்குது அஸ்ஸாமில். அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு டான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மூணாவது 199 பக்கத்தில் எடுத்துக்க, 199 பக்கத்தில் எடுத்துக்க. என்ன பாரு, நீ வந்து அந்த இந்தியா படம் போட்டிருக்கு, அந்த இந்தியா படத்தில் போட்டிருக்கு ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. தமிழ்நாடு என்ன போட்டிருக்காங்க, குச்சிப்புடி போட்டிருக்கா. ஆந்திராவில் தமிழ்நாடு பரதநாட்டியம் போட்டிருக்கு. ஆந்திராவில் என்ன போட்டிருக்கு, குச்சிப்புடி போட்டிருக்கு. ஒரிசாவில் ஒடிசி போட்டிருக்கு. மணிப்பூரில் மணிப்பூரி போட்டிருக்கு. அஸ்ஸாமில் சத்ரியா போட்டிருக்கு. வட இந்தியாவில் கதக்னு ஒரு டான்ஸ் இருக்குது போட்டிருக்கு. கர்நாடகாவில் யக்ஷகானம்னு ஒரு டான்ஸ் இருக்குது. கேரளாவில் கதகளின்னு ஒன்று இருக்குது. அப்போது இதெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அங்கங்கே ஃபெஸ்டிவலில் இந்த டான்ஸ் என்ன செய்வாங்க, ஆடுவாங்க. உனக்கு சொல்ல புரியுதா? ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆடுவாங்க. நீ தமிழ்நாட்டில் என்ன டான்ஸ் பாக்கியோ அதே தான் கர்நாடகா, ஆந்திரா அங்கெல்லாம் பார்க்காங்க. பேஜ் நம்பர் 196. நம்ம அடுத்த இதுக்கு போவோம். யூனிட்டி இன் டைவர்சிட்டி. யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி அதான் முக்கியம். நம்ம இந்தியாவில் முக்கியமான ஒரு இது ஒரு முக்கியமான தலைப்பே அதான். அப்படிதான் வேற்றுமையில் ஒற்றுமை. வேற்றுமையில் ஒற்றுமை நம்ம என்ன சொல்கிறோம், பாடத்தில் படிப்போம் வா. தோ டைவர்சிட்டி இஸ் விசிபிள் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் இன் இந்தியா, we are united by the spirit of patriotism. Symbols such as national flag and national anthem remain as our great nation and needed to stay united. Celebration of landmark events such as Independence Day, Republic Day, Gandhi Jayanti, every year bringing us together and keep the spirit of one nation alive with us. இந்தியாவில் பன்முகத்தன்மை நிறைந்த நாடு இருப்பினும் கவனி, தமிழ்நாடு வேறு மாநிலம் வேறு மொழி, ஆந்திரா வேறு மாநிலம் வேறு மொழி, கேரளா வேறு மாநிலம் வேறு மொழி, மகாராஷ்டிரா வேறு மாநிலம் வேறு மொழி. அதே மாதிரி உத்தராகண்ட், பீகார், பஞ்சாபாக இருக்கட்டும், மணிப்பூராக இருக்கட்டும், அஸ்ஸாமாக இருக்கட்டும், அப்படி தானே, குஜராத்தாக இருக்கட்டும், ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், ஒரிசாவாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்தியாவில் தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மக்களும் வேறு வேறு உணவு சாப்பிடுறாங்க, வேறு வேறு உடை செய்கிறாங்க, வேறு உடை உடுக்காங்க, டிஃப்ரெண்ட்டு ஃபுட்டு எடுக்காங்க, ட்ரெஸ் கோடு வேறு, எல்லாமே வேறு வேறு இருக்குது. ஆனாலும் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு இருந்து நமக்கு ஒரே பிரதமர் யார், மோடி. ஒரே சுதந்திர தினம் தான் கொண்டாடுதோம். காஷ்மீரில் இந்தியாவில் சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 கொண்டாடுதோம். குடியரசு தினம் கொண்டாடுதோம். ஜனவரி 26 கொண்டாடுதோம். காந்தி ஜெயந்தி கொண்டாடுதோம். எல்லா மாநிலத்துக்கும் உண்டு. புரியுதா உனக்கு? இந்தியா பன்முகத்தன்மை நிறைந்த நாடாக இருப்பினோம் நாட்டுப்பற்று உணர்வால் நம்ம அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம். நம் நாட்டின் சின்னங்களான தேசிய கொடி, தேசிய கீதம் ஆகிய நமது தாய்நாட்டையும் அதற்காக ஒன்றுபட்டிருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கின்றன. பாரு, சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி போன்ற நாட்கள் தேசிய விழாக்களாக நம் நாடு முழுவதும் கொண்டாடுவோம். இவை நம் அனைவரும் ஒரே நாட்டின உணர்வையும் நாட்டு பற்றினும் உயிர்ப்பிக்க செய்து கொண்டிருக்கிறது. புரியுதா? India is known as unity and diversity. This phrase was coined by the Jawaharlal Nehru, the first Prime Minister of Independence in India. In his book Discovery of India, இது வந்து நம்ம முதல் சுதந்திரம் பெற்று முதல் பிரதமராக இருந்தால் ஜவஹர்லால் நேரு அவர் புக்கு எழுதினார். என்ன புக்கு? டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு ஒரு புக்கு எழுதினார். இதெல்லாம் வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு அப்படின்னு அவருக்கு இதில் என்ன செய்யிருக்காரு, எழுதியிருக்காரு. இந்தியா ஹேஸ் மல்டி கல்ச்சரல் சொசைட்டி. இந்தியா evolved as a single nation through the common belief, customs and cultural practice, the freedom struggle and the drafting of our constitution stand as
ample evidence to the spirit of unity of India. இந்தியாவில் உள்ள யூனிட்டி நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். த சம்மரியை பாரு, இந்தியா இஸ் த லேண்ட் ஆஃப் த யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. ரெண்டாவது டைவர்சிட்டி பாரு, அந்த சம்மரியை பாரு, அது சம்மரியை ஒன்று கீழே கோடு போட்டுவா, சம்மரிக்கு கீழே ஒன்றா கோடு போட்டுவா. சரி சரி கவனி. லேண்ட்ஃபால் அண்ட் கிளைமேட் ஹேவ் அன் இம்பேக்ட் ஆன் டைவர்சிட்டி. இதை பாரு, இந்த சம்மரியை ஃபுல்லாக நீ மேலேருந்து கீழே ஒவ்வொன்றா படிச்சுக்கிட்டு இரு. அப்படி தானே? நீ வேறு இது நீ இந்த சம்மரியை ஃபுல்லாக நீ வந்து படித்தா கூட உனக்கு மனசில் எல்லாமே நல்லா தெரியும். மீள்பார்வை அதான் முக்கியமான நம்ம புக்கில் உள்ள மொத்த கருத்தை கொடுத்துருக்கேன். இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு. பன்முகைத்தன்மை என்பது ஒவ்வொருடமிருந்து மாறுபட்டு இருப்பினும் ஒற்றுமையாக வாழ்தல். நில அமைப்பு காலநிலைத்தன்மை மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அப்படிதானே? நீ வந்து இந்த மீள்பார்வையை பாரு. அதுக்கப்புறம் இந்த இந்தியா மேப்பு இருக்குது, எல்லாம் இருக்குல்ல. எந்த பக்கம் இருக்குது? தமிழ் மீடியம் பையன்களுக்கு 198ஆம் பக்கத்தில் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் பையன்களுக்கும் 198ஆம் பக்கத்தில் மேலே இருக்குது. இந்த படத்தை வரைஞ்சி பொறுமையாக உட்காந்து படத்தை வரைஞ்சி அந்த மானியங்கள் போட்டிருக்கலாம், அது மட்டும் புரி. இந்த டான்ஸ் ஆட நீ வரைஞ்சிக்கிட மாட்டா, முடிஞ்சவன் வர. இல்லைன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் என்னென்ன நடனங்கள் இருக்குங்கிறத நீ எனக்கு என்ன செய்யணும் அதை எனக்கு வாட்ஸ்அப்பில், இதான் உனக்கு ஹோம்ஒர்க். வாட்ஸ்அப்பில் என்ன செய்யணும், நீ எனக்கு அனுப்பணும். அப்படி தானே? சரி, இந்த புக்கை படித்து அப்புறம் இந்தியா கான்சிஸ்ட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனிட் டெரிட்டரி. அது ஆன்சர் என்னது? 29.7. புரியுதா? அதுக்கப்புறம் இந்தியா ரெண்டாவது கொஸ்டின் பாரு. இந்தியா இஸ் நோன் அஸ் எ சப்காண்டினன்ட், துணைக்கண்டம். இதை நீனே புக்கில் கண்டுபிடிச்சி எழுதணும். நான் உனக்கு எல்லா ஒன் வேர்டும் சொல்லுவேன், சொல்லி உனக்கு பிரயோஜனம் கிடையாது. நீ புக்கை வாசு பொறுமையாக இருந்து ஒவ்வொரு ஆன்சராக நீ என்ன செய்யணும், எழுதணும். புரியுதா? மூணாவது பாரு, அது என்னது? அதிக மழை பெய்யக்கூடிய இடம் என்னது? எங்கே இருக்குது? அந்த இது மவுன்சினாம எங்கே, எந்த மாவட்டத்தில், எந்த மாநிலத்தில் இருக்குது? மேகாலயா. இதான் நீ வந்து என்ன செய்யணும், புக்கை அவ்வளோத்தையும் அவ்வளோத்தையும் புக்கில் ஒன் வேர்டை ஃபுல்லாக நிரப்பு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ. உங்களை தேடி ஆள் வந்தாச்சு.